வைகுண்ட பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பால் கண்முன்னே நீல நிறமாக மாறும் அதிசயம். அந்த நாகப்பாம்பு மேலே தலையில் சங்கு சக்கரமும் நாமம் வந்துருக்கு. இதை போய் இந்த பாம்பு ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இந்த பாம்பு தான் அந்த பெருமாளுக்கு வழிகாட்டியிருக்கு. ஒரு சித்தர்களால் கல்லால் செதுக்கப்பட்ட கோயில் இது. நவபாஷான பெருமாள். சில கோவில்கள் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும், ஆனால் அதனோட அருமை நமக்கு தெரியாது. ஏன் அதை பற்றின விஷயமே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த கோவில் பிரம்மாண்டமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வராது. ஏன்னா நம்ம மனசில் பதிவாக இருக்குது என்னென்னா, பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு கோவிலில் தான் கடவுள் அருள் புரிவாங்கிறது பலரோட நம்பிக்கை. சில விஷயங்களும் அதிசயங்களும் எங்கே இருந்தாலும் கடவுள் கடவுள் தாங்கிறத உணர்த்தக்கூடிய வீடியோ தான் இது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தால் ஈர்க்கப்பட்டு வந்த கோவில் தான் இந்த வழித்துணை வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவில். இந்த எந்த கோவில் எங்கே இருக்குது, இதனோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் டு சாமியார் கேட் செல்லக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு 500 மீட்டர் ஒரு ஆஃப் ரோடு ட்ரிப்பை நீங்கள் முடிச்சிங்கன்னா இந்த வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவிலை ரீச் பண்ணிடலாம். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா கார் கூட வர்றது மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியாக வர்றது உங்களுக்கு இந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மலை அடிவாரம், அது இல்லாமல் சுற்றி காடு மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் நீங்கள் பெருமாளை தரிசிக்கும் போது இன்னும் ஒரு குட் வைப்ரேஷன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி கூட்டம் இல்லாத கோவில்லாம் உங்களுக்கு ஒரு விஐபி தரிசனம் கூட உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துலேருந்து பெருமாளை பார்க்கறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த கோவில். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயணாயன் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம இந்த கோவிலை ரீச் பண்ணியாச்சு. இந்த கோவிலின் விசேஷம் என்னென்னா, பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பால் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் மாறுது. அதை கேள்விப்பட்டு தான் நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி சில அதிசயங்களை நம்ம கண்முன்னே நிகழ்த்தும் போது தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாட்டு இருக்கணும் தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடுறோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த ஏரியாவை சுற்றி நிறைய மயில்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மயில்களோட சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்குது மக்களே. கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிலுக்கு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலை தான் நித்திய கல்யாண பெருமாள் கோவில் இருக்குது. அதாவது கல்யாண பெருமாள்ங்கிறது ஈசிஆர் ரோடு பக்கத்தில் உள்ளது இல்லை. இது சாமியார் கேட்லேருந்து ஆப்பூர் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் கோவில் தான் அந்த மலைக்கு மேலே இருக்குது. ரெண்டு கோவிலுமே பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன் டே பிளான் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு கோவிலுக்குமே பெருமாளை தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் கோவிலோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கோவிலுக்கு பூஜை பண்ணுறவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். அதனால் இந்த கோவிலை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பார்த்தாங்களே தெரியும். திருப்பதி அது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் அவங்களோட வேண்டுதலை வைப்பாங்க, வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியே இந்த கோவில்லையும் இந்த கோவிலுக்கு வரவங்க சில வேண்டுதலை வச்சுருக்காங்க. அதுக்கான சான்று தான் நீங்கள் உங்கள் கண்முனையே பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி கோவிலின் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய குட்டையை ஒன்று வெட்டி வச்சுருக்காங்க. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி தேங்கி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா, இந்த கோவிலுக்கு வர முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கோவிலை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அனுபவம் இருக்குங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இதை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பெருமாள் கோவில் மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வரவங்க இந்த அம்மனையும் தரிசனம் பண்ணிக்கலாம். கோவிலில் பூஜையை ஆரம்பித்தாச்சு. நம்ம அந்த கோவிலில் நடக்கக்கூடிய பூஜையோடு சேர்த்து இந்த கோவிலோட வரலாறையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அதிசயமும் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பாருங்கள். இந்த வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவில் எப்படி இந்த கோவில் இங்கே உருவாச்சுன்னா, ஒருத்தருடைய கனவுல இந்த பெருமாள் கனவுல வந்திருக்கார். இந்த பெருமாள் அவர் தேடிட்டு இந்த காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நாகப்பாம்பு அந்த நாகப்பாம்பு மேலே தலையில் சங்கு சக்கரமும் நாமம் வந்துருக்கு.
இதை போய் இந்த பாம்பு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இந்த பாம்பு தான் இந்த பெருமாளுக்கு வழிகாட்டியிருக்கு. இது கரெக்டாக அங்கே போயிட்டு சிலை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போய் இந்த நாகம் நின்று இருக்கு. இப்போ அந்த நாகத்தையும் அவங்க வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த கோயில் நிர்வாகி. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிலை வந்து கொஞ்சம் லைட்டாக விண்ணம் பட்டதுனால இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது இந்த சிலை ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிலையில உயிர்ப்பு இருக்கு, அதனால வந்து சிலையை எதுவும் பண்ண வேணாம், இதை நீங்க அப்படியே வழிபடலாம், இதுல வந்து தெய்வீக சக்தி ஆற்றல் நிறைய இருக்கு, அதனால நீங்க அப்படியே வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் இந்த கோவில்ல ராகு கேது தோஷம் இருந்தா அது நிவர்த்தி ஆயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, சாமி வந்து பச்சை நிறமா இருப்பார். பால் ஊத்தி நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா நீல நிறமா மாறும். இந்த கேட்டை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த புதன் நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்கலாம் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க கர்மா 100% தீரும். இவங்க வந்து விளக்கு போட்டு இலுப்பை எண்ணெயில விளக்கு போட்டு 27 முறை சுத்தினாங்கன்னா அவங்க கர்மா தீரும். திருமண தடை, தொழில் தடை இதெல்லாம் சரியாகும். நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு நிறைய மாற்றங்கள். இடையில ஒரு வருஷமா வர முடியல, ரொம்ப பிஸ்னஸ்ல ரொம்ப சர்க்கிள் ஆயிடுச்சு. ஆனால் திரும்பவும் சாமியை பார்க்க நான் வந்தேன். இப்போதான் ரெகுலராக ஒரு 4-5வது வாரமாக வந்துட்டு இருக்கேன். இனிமேல் ரெகுலராக வருவேன் சனிக்கிழமை. இங்கே வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாமிக்கிட்ட வந்து வேணுனாங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். வாங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு மீதி வீடியோ பார்க்கலாம். உங்களுக்காக பெருமாளோட ஆரத்தி வீடியோ. ரேணு ரேனா ரேனா முக்கியமான விசேஷம் மாதிரி வைப்பீங்க. புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமையும் இங்கே வந்து விசேஷமாக பண்ணுவோம். இங்கே வர மக்களுக்கு அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. ரெண்டாவது, இந்த தாலிமங்கலம் கிராமத்தில் உள்ளவங்களும் வந்து இங்கே வழிபடுவாங்க. இந்த சுற்றுப்புறத்தில் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் வருவாங்க. இதுக்கப்புறம் இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க, புதன் நட்சத்திரம் உள்ளவங்க, அனைத்து தோஷம் உள்ளவங்களும் இங்கே வந்து சாமியை வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். கோவில் சனிக்கிழமை காலையில் 9:10 கரெக்டாக அந்த ராகு கால நேரத்தில் தான் இந்த கோவிலில் பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் வரவங்க காலையில் சீக்கிரமாக ஒரு 8:30-9க்குலாம் நீங்கள் வந்துடலாம். இங்கே வந்து இந்த கோவிலுக்கு பெருசாக யாரும் செலவுலாம் பண்ணுறது கிடையாது. எல்லாம் இங்கே கோவிலுக்கு வரவங்க தான் வந்து இதுக்கு எல்லாரும் செலவு பண்ணுறாங்க. வரும்போது பாலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால், மாலை, பூவு, இல்லை வீட்டிலேருந்து நெய்வேத்தியத்துக்கு எதனா செஞ்சு கூட கொண்டு வரலாம். இங்கே வந்து எந்த பாகுபாடுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், சாமி வழிபடலாம். அந்த 9:10 அதுக்கப்புறமா இந்த டோர் போட்டு மூடி இருப்போம். வெளியே நேரம் வந்து சாமியை பார்த்து வணங்கிட்டு கூட போகலாம். நானே நிறைய டைம்ல வந்து சனிக்கிழமை வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அந்த டைம்ல கூட வந்து சாமியை வழிபட்டு போவேன்.
நமஸ்காரம். என் பேர் வந்து வெங்கடேசன். நான் இந்த கோயிலுக்கு கடந்த ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த கோயில் வந்து காட்டூரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு சித்தர்களால் வந்து கல்லால் செதுக்கப்பட்ட கோயில் இது. நவபாஷான பெருமாள். எனக்கு வந்து கடகராசி ஆயில் நட்சத்திரம். என்னோடய இதுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் நான் திடீர்னு யதார்த்தமாக தான் வந்தேன். ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டு வந்து நான் 10 வருஷமாக வந்து கோயிலில் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க கூட எல்லாம் உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் செய்கிறேன். இந்த கோயிலுக்கு யார் வந்தீங்களாலும் என்ன மனசில் நினச்சிட்டு வந்தீங்கனாலும் அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிடும். எல்லாம் ஃபேமிலியில் இருக்க எல்லா விஷயமும் சரி, குழந்தை பாக்கியமாக கொண்டு எல்லாம் நல்லா ஆகிடும். நவபாஷான பெருமாள். இந்த கோயிலில் பெருமாள் மேலே பால் அபிஷேகம் பண்ணுறச்ச பசும்பால் பண்ணுறச்ச புழுவாக மாறிடும். அதனால் நல்ல கோயில், பரிகார ஸ்தலம் இது. இது பாதாள பூலோக பெருமாள்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் வந்து நீங்கள் என்ன வேண்டிட்டாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாராக இருந்தாலும் வந்து இதில் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் அரசு. முதல்ல அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். 2வது முறை வந்திருக்கேன். இங்கே சொல்கிறதுல கேட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் பெருமையாக இருக்குது அந்த கோயிலை பற்றி. மீண்டும் மீண்டும் வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஊர் தானே? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். இப்போ தான் 2வது டைம் வந்திருக்கேன். இப்போ இந்த கோயில் வெங்கடேசன் சார் சொன்னதால் இப்போ வந்து இதுங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்க சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் மக்களே.